மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% உள் இடஒதுக்கீட்டின் கீழ் முதலிடம் பிடித்த மாணவி ரூபிகாவிடம் நமது செய்தியாளர் பாலவெற்றிவேல் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். 2024-25 கல்வியாண்டில் மருத்துவ கலந்தாய்வுல 7.5% இடஒதுக்கீட்டில் அரசு பள்ளி மாணவி ரூபிகா முதல் இடம் பெற்றிருக்கிறாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த இவங்களுக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அலாட் பண்ணப்பட்டிருக்கு. இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக ரூபிகா மற்றும் அவருடைய தந்தை பழனிசாமி இருக்கிறார். முதல்ல ரூபிகாட்ட பேசலாம். அம்மா, வாழ்த்துக்கள்மா. முதல்ல ஒரு அரசு பள்ளியிலிருந்து படிச்சுட்டு அங்க அது மூலமா இப்ப நீங்க மருத்துவ கலந்தாய்வுல அதுவும் அந்த கேட்டகரியில முதல் இடம் பிடிச்சிருக்கீங்க. இந்த தருணத்தை எப்படி பாக்குறீங்கம்மா? சார், இது எங்க கஷ்டத்துக்கு கிடைச்ச வெற்றியா தான் பாக்குறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த வெற்றி காரணமா இருந்தா என்னோட பேரண்ட்ஸ்க்கும் என்னோட டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் நான் இந்த நேரத்துல நன்றி கூற கடமைப்பட்டிருக்கேன் சார். நீட் தேர்வை பத்தி சொல்லுங்க. நீங்க எத்தனை மதிப்பெண் எடுத்தீங்க? எத்தனை அட்டெம்ப்ட் நீங்க எழுதி நீங்க இந்த இடத்துல வர முடிஞ்சது? சார், நான் நீட்ல 720க்கு 669 மார்க் எடுத்தேன். ஆல்ரெடி 12th முடிச்சதும் கரண்ட்ல 1 மந்த் படிச்சு நீட் எழுதினேன். அதுல 270 தான் எடுத்தேன். அந்த மார்க் எனக்கு சீட் கிடைக்கல. அதனால நான் ஒரு வருஷம் ரிப்பீட் பண்ணி இப்போ 669 மார்க் எடுத்திருக்கேன் சார் நீட்ல. இந்த ஒரு கடினமான சூழல்ல குறிப்பா உங்க அப்பா அம்மா எந்த அளவுக்கு உங்களை நீங்க இந்த மருத்துவ இடம் பெற்றதுக்கு அவங்க காரணமா இருந்திருக்காங்க? சார், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சார் படிக்க வச்சாங்க. கடை வாங்கி தான் படிக்க வச்சாங்க. அந்த சுச்சுவேஷனை யோசிச்சு தான் சார் நானும் கஷ்டப்பட்டு படிச்சு இப்போ இந்த மார்க் எடுத்திருக்கேன். சரி, இப்போ அரசு பள்ளி மாணவர்கள் பலரும் இங்க வந்திருக்கிறாங்க. நம்ம இந்த இடஒதுக்கீடு எந்த அளவுக்கு உங்களுக்கு இப்ப மருத்துவ இடம் கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா சார். இப்போ 7.5 இல்ல அப்படின்னா இப்போ இந்த சீட் கிடைக்குமான்றது எனக்கும் டவுட் தான் இல்லை சார். அப்போ இந்த ஸ்கீம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. என்ன மாதிரி ஒரு ஏழையில வறுமையின் காரணமா தானே கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க, ஆனா அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு இவ்வளவு பெருமை அடைஞ்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார்.